Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு சென்டர் கிளிப் தான் ஒரு 10 பீஸ் புது டிசைனில் பண்ண போகிறேன். அது இருக்கிற அதே ஃப்ரேம்னு குதிரை தான், ஏன்னா வித்தியாசமாக டிசைன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஆனால் இப்போதைக்கு நான் ரைன் ஸ்டோன் அந்த கிளிப் ஸ்டோன்ஸ் இது எதுவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது, ஏன்னா அது ரெண்டும் என்கிட்ட இல்லை. இப்போதைக்கு ஃப்ரேம்னு குதிரை வச்சு டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் ஏதாச்சும் பண்ணலாம். அதுக்காக நான் கொஞ்சம் சென்டர் கிளிப் எடுத்திருக்கேன். சென்டர் கிளிப்பில் மேலே ஓட்டுறதுக்கு இது வந்து 7 சென்டிமீட்டர் சைஸ் சென்டர் கிளிப். 7 சென்டிமீட்டர் சைஸ் சென்டர் கிளிப் 10 mm அளவு வரும். இதுதான் லோட்டஸ் டிசைன் பண்ணுறதுக்கெலாம் கரெக்டாக இருக்கும். இப்போ லோட்டஸ் டிசைன் பண்ணலாம், ஆனால் என்கிட்ட வந்து ஆஃப் மூன் வந்து க்ரீன் கலரில் இல்லை. நான் லோட்டஸும் செஞ்சு காட்டுறேன். நிறைய பேர் லோட்டஸ் டிசைனுக்காகவே சென்டர் கிளிப்லாம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதனால் லோட்டஸ் டிசைன் வந்து நான் ஆஃப் மூனுக்கு க்ரீனுக்கு பதில் இப்போ என்கிட்ட ப்ளூ கலர் தான் இருக்குது, அது மட்டும் வைக்கிறேன். சென்டர் கிளிப் மேலே ஓட்டுறதுக்கு B7000 க்ளூவும், இங்கே பாருங்கள் B7000 க்ளூவும், ஸ்டோன்ஸ்க்கு மேலே ஸ்டோன்ஸ் ஓட்டுறதுக்கு ஃபேப்ரிக் க்ளூவும் யூஸ் பண்ண போகிறேன். இந்த B7000 க்ளூ ட்ரையிங் டைம் என்ன போட்டிருக்கு, ப்யூர் டைம் வந்து 24 to 28 hours. ஆனால் கண்டிப்பாக 48 hours வெயிட் பண்ணணும். ஃபுல் ட்ரை ஆகணும், அப்போ தான் அது பிச்சுக்கிட்டு வராமல் இருக்கும். ஓகேங்களா? மாதிரி ட்ரையிங் டைம் 3 minutes. அதாவது க்ளூ வச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு மேலெலாம் நீங்கள் ஒட்ட முடியாது, அது காய ஆரம்பிச்சிடும். அதனால வச்சுட்டு டக்குன்னு ஓட்டிடுங்க. இப்போ வந்து சென்டர் கிளிப்பில் ஒரு பாதி அளவில் நடுவில் பாருங்கள், நான் சென்டரில் ஒரே ஒரு 4 mm ரவுண்டு வைக்கிறேன். இப்போ சுற்றி இந்த எஸ் ஷேப் பெரிய சைஸ் தான் வைக்க போகிறேன். நிறைய பேர் சென்டர் கிளிப்பில் வந்து ஸ்டோன்ஸ் கீழே விழுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் கீழே விழுது அப்படின்னா, நிறைய வாய்ப்பு இருக்குன்னா, ஸ்டோன்ஸ் வந்து இப்போ வந்து எஸ்ஸு இப்படி லைனாக வச்சா அப்படி வச்சிடலாம். இப்போ இது ஓகே, இது கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இதையே வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, முக்கால்வாசி வெளியில் வர அளவு இவ்வளோ தான் ஒட்டியிருக்கு, இவ்வளோ வெளில வருதுன்னா அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் நீங்கள் என்ன க்ளூ போட்டாலும் கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி முக்கால்வாசி உள்ளே இருக்கணும், கொஞ்சம் வெளியில் வந்தால் ஓகே, ஸ்டோன்ஸ் கீழே விழாது லேஸில். நான் இப்போ இதில் ஃபுல்லாக B7000 வச்சுட்டு டக்குன்னு எடுத்து ஸ்டோன் ஒட்ட போகிறேன். இல்லைனா இது காய ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒட்டிடணும். ஒரு சூரியன் மாதிரி பாதி தான் சூரியன். ஆனால் இப்போ பாதி ஸ்டோன் வெளில தான் இருக்குது. இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் கீழே வர்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த டிசைனுக்கு நம்ம இப்படி தான் வைக்க முடியும். இப்போ இங்கே பாருங்கள், நான் வந்து 5 தான் வச்சுருக்கேன். 6 வச்சேன், செட் ஆகலை. இப்போ 5 ஸ்டோன் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு அரை சூரியன் மாதிரி. இப்போ இந்த பக்கம் ஃபோக்கஸ் பண்ணிட்டோமா, இப்போ இங்கே ரவுண்ட் வச்சுட்டு இந்த பக்கம் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். மாற்றி ஃபோக்கஸ் பண்ணுறேன்னா அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் ஒரே பக்கம் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி வச்சாலும் நல்லா தான் இருக்கும். நீங்கள் அப்படி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து 3 ஒட்டியிருக்கேன். கொஞ்சம் கேப் இங்கே அதிகமாகவும் இங்கே கம்மியாகவும் விழுந்திருக்கு. அது ஏன்னா இது வந்து ட்ரை பண்ணல, அதாவது முன்னாடி செஞ்சு பார்க்காம நான் நேராக வீடியோ உட்காந்து செய்கிறேன். அதனால் கொஞ்சம் ஃபினிஷிங் ஒரு மாதிரி வந்திருக்கு. இப்போ இங்கே கேப் இருக்கு இல்லையா, இல்லைன்னா சுகர் பீட்ஸ் நான் ஒன்று எடுத்து ஒட்டிக்கிறேன். சுகர் பீட்ஸ் ஒட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஏன்னா எல்லோ கலரில் பண்ணணும்னு நினச்சேன். எல்லோ கலரில் சின்ன சைஸ் என்கிட்ட இருக்குது, இப்போ தேடும் போது கிடைக்கல. அதனால் இருக்கிற க்ரீன் கலர் வச்சு பண்ணிட்டேன். இப்போ அடுத்து சென்டர் கிளிப்பில் நடுவில் சென்டரில் மட்டும் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபினிஷிங் நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளவர் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ தான் கடைசியில் ஃபினிஷிங் சரியாக வரும். அப்படி ஃபினிஷிங் வரலாலும் கடைசியில் வேறு எதனா ஸ்டோன்ஸ் விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் தஞ்சாவூர் பெயிண்டிங் ஸ்டோன் ட்ராப் ஷேப் எடுத்திருக்கேன். அன்றைக்குமா ஒரு 6 ஸ்டோன் ஒட்டுற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். நார்மலாக எல்லாத்தையும் ட்ராப் ஷேப் போட்டோம்ல ஒரு ஃப்ளவர், அந்த மாதிரி ஃப்ளவர் தான் பண்ண போகிறேன். இதில் நார்மலாக நம்ம ஃப்ரேம்டு கொஞ்சம் யூஸ் பண்ணுற ட்ராப்பை விட இது சின்ன சைஸு, அதனால இதில் ஒரு 8 ஸ்டோன் வருது. பார்ப்போம். இப்போ பாருங்கள், ஒரு ஃப்ளவர் அழகாக ஒரு ஷேப் கிடச்சிருச்சு. ஏன்னா அந்த ட்ராப்பை விட இந்த ட்ராப் சைஸ் சின்னதாக இருக்கிறதுனால அழகாக ஒரு ஃப்ளவர் வந்திருக்கு. சார் நடுவில் சுகர் பீட்ஸ் அந்த மாதிரி என்ன கொட்டிக்கலாம். இப்போ அடுத்து இந்த சைடில் எத்தனை ஃப்ளவர் வருதுன்னு பார்ப்போம். நானே எதிர்பார்க்கல, சென்டர் கிளிப்பில் ஃபினிஷிங் கரெக்டாக வந்துருச்சு. 5 ஃப்ளவர் வந்திருக்கு, 8 ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். இது வந்து அப்படியே விட்டலான்னு பார்த்தேன், நடுவில் கொஞ்சம் கேப் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் ஃபில் பண்ணலான்றதுக்காக 4 ஸ்டோன் மட்டும் செகண்ட் லேயர் ஒட்டியிருக்கேன். ஸோ அது மாதிரி இவ்வளோ நாள் ஒட்டி பார்த்தேன். ஒன்றுத்துக்கு கொஞ்சம் லைட்டாக உள்ள சாய்ச்ச மாதிரி ஒட்டிருக்கேன். இதில் வந்து நேராக ஒட்டியிருக்கேன், ஏன்னா க்ளூ நிறைய போட்டு அதில். ஓகேவா? இப்போ இதுக்கு நடுவில் வந்து ஜர்கன் இல்லை அந்த மாதிரி எதனா ஸ்டோன் ஒட்டிக்கலாம், சூப்பராக இருக்கும். இதையும் சாய்ச்சிருவோம்.
இது சாய்ச்சி இருந்தாலுமே இப்போ சரியாக தெரியாது, ஏன்னா க்ளூ அதை விட அதிகமாக இருக்குது. இந்த க்ளூ ஃபுல்லாக ட்ரை ஆனால் தான் இது கரெக்டாக இருக்குன்றது தெரியும். க்ளூ பிதிக்கிட்டு வெளில வருது பாருங்கள். இப்போ இதுலேயும் ஃபுல்லாக ஒட்டிடுறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, நானே எதிர்பார்க்கல. இந்த நடுவில் இந்த இடத்துல மட்டும் எல்லாத்துலேயும் இப்படி இப்படி ஒரு ஒரு ஸ்டோன் வச்சுட்டேன். இப்போது இந்த நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் பேஸ் தெரியுது, உங்களுக்கு தெரியுதுங்களா? இங்கே கொஞ்சம் பேஸ் தெரியுது, இங்கே கொஞ்சம் பேஸ் தெரியுது. சைடில் கேப்பில் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பேஸ், இந்த இடத்துல பேஸ் இப்படி தெரியுது. இந்த இடத்துல வந்து கவர் பண்ணுறதுக்கு நான் ஒரு சுகர் பீட்ஸ் கலரில் வச்சா நல்லாயிருக்கும். ஸோ கோல்டுக்கு கோல்டே வைக்கிறேன். இந்த கோல்டு வேறு, அந்த கோல்டு வேறு. இப்போ அடுத்து வந்து லோட்டஸ் டிசைன். நான் வந்து பிங்க் 8K கிளாஸ் குந்தன், இது வந்து ஆஃப் மூன் ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். ஆஃப் மூன் இப்போதைக்கு ப்ளூ கலரில் தான் என்கிட்ட இருக்குது, க்ரீன் கலர் நடுவில் கிடைக்கல. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு லோட்டஸ் பண்ணுறதுக்கு நான் இங்கே வந்து க்ளூ வச்சுக்கிறேன். B7000 க்ளூ. இப்படி ஆஃப் மூன் ஷேப்பில் 2 ஸ்டோன் வைக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக க்ளூ வச்சுருக்கேன். முதல்ல நம்ம வந்து 2 ஸ்டோன் வச்சுருவோம். அதுக்கப்புறம் இப்போ ஆஃப் மூன் எடுத்து ஒட்டியாச்சு. இப்போ ஐ ஷேப் வைக்கிறதுக்கு நடுவில் கொஞ்சம் க்ளூ, இங்கே கொஞ்சம் க்ளூ, இங்கே கொஞ்சம் க்ளூ, ஒரு ஐ ஷேப் 2 3 கரெக்டாக. இந்த 7 சென்டிமீட்டர் சென்டர் கிளிப்பில் ஐ ஷேப் ஸ்டோன், அதாவது இந்த லோட்டஸ் வந்து 5 வரும். முதல்ல இங்கே ஒன்று கொஞ்சமாக வெளியே வர செய்யும். இதே ஒரு தியா லைட்டு மாதிரி இருக்குது பாருங்கள், விளக்கு இருக்குல்ல அந்த மாதிரி இருக்குது. அடுத்து ஒன்று, அடுத்து இங்கே ஒன்று. இப்போது இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒன்று. இதுக்கு வந்து நான் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணுறேன். மேலே நீங்கள் B7000 கூட யூஸ் பண்ணிக்கோங்க, நான் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணுறேன். அப்புறம் இங்கே நடுவில் ஒரு ஸ்டோன். ஓகேவா? இப்போ இங்கே நடுவில் ஒரு 3 mm ரவுண்டு. இப்போதைக்கு 3 mm ரவுண்ட் வந்து என்கிட்ட ஒயிட்டு கோல்டு செராமிக் எதுவுமே இல்லை. ஒயிட்டில் பேர்ல் செராமிக் பேர்ல் இருக்குது. நான் அதுதான் இங்கே ஒட்டியிருக்கேன். இது கூட நல்லா தான் இருக்குது. இப்போ அடுத்த டிசைனுக்கு வந்து ட்ராப் ஷேப்பில் கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கும் இல்லையா? பெரிய சைஸ்னால் 2 வெரைட்டியாக இருக்கும், அதில் ஒன்று. இப்போ இதை வந்து நான் 4 இடத்துல விட்டுறேன். ஃப்ளவர் மாதிரி இல்லாமல் வெறும் 4 மட்டும். இப்போது இந்த 4 ஒட்டியிருக்குல்ல, இந்த கேப்பில் வந்து நம்ம ஐ ஷேப் போட்டலாம். இந்த சைடில் திரும்ப மேலே ட்ராப்பே விட்டாமல் ஐ ஷேப் போட்டு போகிறேன். இப்போ ஐ ஷேப்க்கு வந்து நான் அதே மாதிரி கொஞ்சம் டார்க் கலராகவே எடுத்திருக்கேன். பர்பிள் எடுத்திருக்கேன். பர்பிள்னு சொல்ல முடியாது, வயலட்னு சொல்லலாம். அது அந்த கலர். இதை வந்து இப்படி குறுக்கில் 4 இப்படி வைக்கிறேன். ஸோ அந்த அடியில் இருக்கிற ஃபஸ்ட் லேயரும் தெரியும், செகண்ட் லேயரும் நல்லா தெரியும். இப்போ இந்த சென்டர் கிளிப் ஃபுல்லாக இதே டிசைன். அடுத்த சென்டர் கிளிப் டிசைனுக்கு வந்து 8K சைஸில் ஸ்கை ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு முன்னாடி டார்க் மெஜந்தா பிங்க்கில் ஒட்டினோம் இல்லையா, அதே மாதிரி 4 ஒட்டிட்டு சைடில் அதில் வந்து ட்ராப்பும் ஐ ஷேப்பும் ஒட்டணும். இதில் வந்து ஃபஸ்ட் 2மே ஐ ஷேப் தான், பெரிய சைஸும் சின்ன சைஸும் சேர்த்து ஒட்ட போகிறேன். இது வந்து 8K சைஸ் ஃபஸ்ட் நான் ஒட்டியிருக்கிறது. அடுத்தது 6K சைஸ், அதுக்கு நடுவில் ஒட்டுற போகிறது 6K சைஸ். இது வந்து டார்க் மெரூன் 6K. நீங்கள் கிளாஸ் குந்தன் ஓட்டுறீங்கன்னா லைனாக கிளாஸ் குந்தனே ஓட்டிடுங்க. மேட் குந்தன் ஓட்டுறீங்கன்னா ஃபுல்லாக மேட் குந்தன் சுட்டுங்க. ஏன்னா கிளாஸ் குந்தனையும் மேட் குந்தன்ஸும் மிக்ஸ் பண்ணும்போது கிளாஸ் குந்தன் லுக் நல்லாயிருக்கும், மேட் குந்தன் நல்லா இருக்காது. ஸோ 2 இது மாதிரி அன்ஃபினிஷிங்காக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஓகேவா? இப்போ இதே தான் இது ஃபுல்லாக. இப்போ வந்து 3 ஃப்ளவர் கரெக்டாக வந்துச்சு. இங்கே வந்து இடம் பத்தலை. ஸோ 8K சைஸ் பார்த்திங்கன்னா 1 தான் வைக்க முடியுன்ற மாதிரி தான் இடம் இருந்தது. சரி வேண்டாம், அதனால் இந்த ஃப்ளவரையும் 2 வச்சுட்டு இப்போ ஓகேவா இருக்குது. இப்போ வந்து இங்கே கேப் அதிகமாக இருக்குது. இப்போ ரவுண்டோ ட்ராப்போ ஓட்டா கூட மீறும். அதனால் இந்த ஐ ஷேப்பே நான் இப்படி குறுக்கில் இப்படி வச்சிடுறேன்.
ஓகேவா? இப்போ இடம் கரெக்டாக இருக்கும். சென்டர் கிளிப் வீடியோ 10 வீடியோ போடுறதா ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த 5 டிசைனே 10 நிமிஷத்துக்கு மேலே வந்துருச்சு. அதனால் 5 டிசைன் தான் செஞ்சுருக்கேன். மீதி ஒரு 5 இல்லை இன்னும் நிறைய டிசைன்ஸ் அடுத்த பாட்டில் போடலாமான்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் மேலே இருக்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.